ஏய் நில்லு, இதை எடுத்துட்டு எங்க போற? இப்ப போக முடியாது. அட சார், என்ன ஏன் கேக்குறீங்க? சிஸ்டர் போய் கேளுங்க. முதல்ல போய் இங்க இருந்து. சார், நான் இன்னும் நிறைய பேஷண்டோட வாந்தியை சுத்தம் செய்யணும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தலைவலி எப்பயும் தீராது. போய் சிஸ்டரை கேட்டுக்கோங்க சார். ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. ஏய் இங்க பாரு, வார்ட் பாய் கூப்பிட்டியா? ஷோயப் நீயா? சாரி ஜோ, உன்னை கொல்ல சொல்லிட்டாங்க. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார், இது இம்பார்ட்டன்ட் கால், பேசி ஆகணும் சார். பேசிட்டு வாங்க. நான் உள்ள வெயிட் பண்றேன், வந்துருங்க. எஸ் சார், தேங்க்யூ. சொல்லுதாஜி. ஜோவை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. உயிரோட இருக்கானா? ஷோரா தெரியல சார். அவன் அட்டாக் பண்ணவனை கொண்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த டெலிகேஷன் இருக்குல்ல ஜப்பானோட, அவங்களுக்கு என்ன பண்ணணும் மேம்? ஞாபகம் இருக்கு, ஆனா 6 மணிக்கு மாத்திருங்க. அப்படியே ஹோம் மினிஸ்டரையும் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு 20 மினிட்ஸ். மேம், என்னோட பெஸ்ட் ஆஃபீஸர் ஜேசிபி ஜெயந்த் கவாஸ்கர் டிசிபி ராமகிருஷ்ணன் சாருக்கு ரைட் ஹேண்டா இவர் தான் வேலை செஞ்சாரு. நம்மகிட்ட இருக்கிறவங்களையே தி பெஸ்ட். தாராவி பேங்க் சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். குட் ஈவினிங் மேம். சார், இப்போ வரைக்கும் இன்னும் சம்பளம் யாருக்கும் தரல. சரி சரி, நீ போ போ. அப்போ சரி, நைட் பார்ப்போம். இந்த பக்கம், இந்த பக்கம். அரே ஜோ, உட்காரு உட்காரு, சும்மா நடிக்காத, உட்காரு 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 உட்காரு, நீ உட்காரு. மேல தூக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்பப்போ வந்த ஜோ? என்னாச்சு ஜோ? பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அதுவும் அங்க. ஷோயபா அனுப்புனது நீ தானே? அதுவும் என்ன கொல்றதுக்கு தானே அனுப்புன? இந்த பாரு ஜோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளு. அது தலைவரோட ஆர்டர். நீ வேணும்னா ஒன்று பண்ண, ராஜா ராஜா கிட்ட நீ ஏன் கேட்டுக்கோயே. பை காட், பை காட், நான் உன்னை எவ்வளவு சப்போர்ட் பண்ண தெரியுமா? உன்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன் தெரியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லு? தலைவர் ஸ்ட்ரிக்டா உன்னை போட்டு தள்ள சொல்லிட்டாரு ஜோ. அதுல இன்னொரு விஷயம், என் குடும்பத்தை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினார் என்ன. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு?
அது சரி, ஷோயப் எங்க? ஷோயப் போலீஸ் கொண்டுட்டாங்க. ஆ? போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, நீ இங்க இருக்காத சரியா? இங்கிருந்து உடனே கிளம்பு. நீ நீ இங்க வந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ கிளம்பு 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 போ. அதுக்கப்புறம் போலீஸ்ல ஏதாவது ஒண்ணு கேட்டாங்களா என்ன? நானே மயக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன். இப்படி கேட்பாங்க? டைரக்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜோ, வேண்டாம் ஜோ. ஆனா என்னோட கவர்மெண்ட் அஃபிஷியல் என்கொயரிக்குள்ள வரவே கூடாது. எஸ் மேம். எஸ் மேம். மேம், ஓப்பனாக ஒரு விஷயம் பேசலாமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாராவி பேங்க் அண்டர் வேர்ல்டுக்கு ஒரு ஆக்சஸ்னு. ஆனால் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தெரியும் மேடம். ஷிப்பிங் போர்ட்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும், கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும், ரியல் எஸ்டேட்ஸ்ல இருந்து உங்க கேபினெட் வரைக்கும் தலைவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆனா எதுக்கும் ஆதாரம் இல்லை. மும்பையில இருந்து துபாய் வரைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் அவர் கைக்குள்ள. இது 30,000 கோடி மதிப்புள்ள எம்பையர் மேம். ஆனா அந்த எம்பையர் தாராவியோட 30,000 தெருக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு மேம். இந்த ஆபரேஷன் கஷ்டமானது மட்டும் இல்லை, ஆபத்தானதும் கூட. இதை சக்சஸ்ஃபுல் ஆக்குறது உங்களால மட்டும்தான் முடியும். ஐ நோ ஜெயந்த். அதுக்காகத்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் எப்போ தேவையோ என்கிட்ட இருந்து கிடைக்கும். யூ ஹாவ் மை வேர்ட். தேங்க்யூ மேம். ஜெயந்த் ஒரு டீமை ரெடி பண்றாரு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை டாப் ப்ரையாரிட்டியா நாங்க வச்சுக்கிறோம். குட் லக் கமிஷனர். தேங்க்யூ மேம். ஜெய் ஹிந்த். ஜெயந்த். ஜெயந்த். ஜேசிபி, மேம், நீங்க போலாம் கமிஷனர். நான் அவர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். எஸ் மேம். எப்படி இருக்கீங்க ஜெயந்த்? ஐம் ஃபைன். அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்தாங்க நீங்க தேடிட்டு இருந்தது. கிரிக்கெட் லீகோட பணம் எல்லாம் தாராவி பேங்கோட கோடவுன்ல தான் இருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இப்போ நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரு இந்த சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் இந்த சீட்ல உட்கார முடியும். இதை ஜெயிக்கிறதுக்கு தலைவன் மாத்திரைக்கு 700 கோடி கொடுக்குறாரு. அந்த 70 சீட்டை ஜெயிக்கிறதுக்காக. இதுல ஜெயிச்சிட்டா மாத்திரை மகாராஷ்டிராவுக்கு கிங் ஆயிடுவான். அந்த தலைவன் கிங் மேக்கர் ஆயிடுவான். இது நடக்க விடாம நீங்க தடுக்கணும்னு நினைச்சா யூ கேன் கவுண்ட் ஆன் மீ மேம். Janavi. Not ma'am. I'm so happy to see you again, Jayant.
அட கைக்வாட் வணக்கம். வணக்கம் மேடம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் so சாரி. பரவாயில்ல மேடம். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். ஆ ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. நீங்க கூட ஆன்லைன் பேங்கிங் கத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எங்கே மேடம், இப்போ தான் நான் இமெயில் அனுப்பவே கற்றுக்கிட்டேன் மேடம். ரிட்டையர் ஆயிட்டேன்ல, அதனால் அதிகமாக ஃபார்ம் ஹவுஸ்லேயே இருக்கேன். நீங்க ரொம்ப லக்கி. சொல்லுங்க என்ன விஷயம்? எஃப்டிஸ்? இல்லை இல்லை மேடம், எஜுகேஷன் லோனுக்காக வந்திருக்கேன். அப்படியா? என் பையனுக்கு லண்டனில் எம்பிஏ காலேஜில் அட்மிஷன் வாங்கணும். அதுக்கு தாங்க நான் நம்ம பேங்க்குக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா. உன் பர்த்டே? 15th December 2000. ஃபார்மில் கூட எழுதியிருக்கேன். ஏதாவது எரர் இருக்கா? இல்ல, வினோது கூட எக்ஸ்கியூஸ்.